எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தீ விபத்துக்குள்ளான MSC மெசினா கப்பல் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். இலங்கை கடற்பரப்பில் வைத்து தீ விபத்துக்கு உள்ளான MV MSC மெசினா என்ற கப்பல் இன்று சிங்கப்பூர் நோக்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்படை இதனை தெரிவித்துள்ளது. மகரவான வெளிச்ச வேட்டைக்கு கிழக்கு 480 கடல் மைல் தூரத்தில் வைத்த MV MSC மெசினா என்ற கப்பலின் இயந்திர அறையில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த தீ முற்றிலுமாக அணைந்து விட்டதாகவும் மீண்டும் கப்பல் சிங்கப்பூர் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்தது என்ற இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் இந்திகேட்டி சில்வா தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்கு பின்னர் 28 பணியாளர்களில் ஒருவரை காணவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட MV MSC மெசினா புதன்கிழமை கொழும்பு துறைமுகத்தை விட்டு வெளியேறி சிங்கப்பூர் செல்லும் வழியில் தீ விபத்துக்குள்ளானமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் 14 தொற்றாளர்கள். திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் 14 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் 8 ஆண்களும் 6 பெண்களும் கடந்த 24 மணித்தியாலத்தில் கோவிட் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் இன்று வரைக்கும் 4365 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். மேலும் 94 கர்ப்பிணி தாய்மார்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஜூன் 1ஆம் தேதி தொடக்கம் இன்று 27ஆம் தேதி வரைக்கும் 940 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 10 மணியளவில் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இன்று வரைக்கும் திருகோணமலை மாவட்டத்தில் 132 பேர் மரணித்துள்ளதாகவும் திருகோணமலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணியகம் தெரிவித்துள்ளது. பசில் ராஜபக்சவின் நாடாளுமன்ற வருகை காலத்தின் தேவை. நிமல் லன்சா எடுத்துரைப்பு. பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்கு வெளியிலிருந்து செயல்படுவதை விட நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதே காலத்தின் தேவையாகும் என கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சர் நிமல் லன்சா தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் முழு பொருளாதார முகாமைத்துவம், நாட்டின் அபிவிருத்தி உள்ளிட்ட பணிகளில் பசில் அர்ப்பணிப்புடன் பல சேவைகளை ஆற்றியிருக்கின்றார். வடக்கின் வசந்தம், கிழக்கின் உதயம், கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் உள்ளிட்ட வெவ்வேறு வழித்திட்டங்களுக்கு அவர் தலைமைத்துவம் வகித்துள்ளார். ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் ஊடாகவும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பக்கபலமாக இருப்பதற்கு பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதே காலத்தின் தேவையாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்ச தொடர்பாக நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானம். பொதுஜன பிரமணவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச நாடாளுமன்றக்கு வருகை தருவது தொடர்பில் ஆளும் தரப்பின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர். தெகிவலை அண்டர்சன் சாலையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பிராமிதா பண்டார தென்னகோன் வீட்டில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது பசில் ராஜபக்ச கண்டிப்பாக நாடாளுமன்றம் வருகை தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்படி பசில் ராஜபக்ச வருகின்ற 8ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்பார் என்றும் அவர் சார்பாக தேசிய பட்டியல் MP டாக்டர் ரஞ்சித் பண்டார பதவி விலகுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசில் ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பின்னர் அவர் கொள்கை திட்டமிடல், நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சரவை அமைச்சராக நியமிக்கப்படுவார் என்றும் ரஞ்சித் பண்டாரவுக்கு அமைச்சின் செயலாளர் பதவியை வழங்க தயாராகி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்துக்கு வருகை தருவது குறித்து எதிர்க்கட்சி கூறுகையில் பசில் வந்தாலும் அவரால் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்க முடியாது என தெரிவித்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்து விட்டாரா? பசில் நிதியமைச்சராவதன் பின்னணி இதுதானா? சம்பிக்க வெளியிட்ட தகவல். பசில் ராஜபக்சவினால் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று கூறுவதன் மறு அர்த்தம் நிதி அமைச்சராக மஹிந்த ராஜபக்ச தோல்வியடைந்துள்ளார் என்பதல்லவா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்று தென்னிலங்கையில் பரவலாக பேசப்படும் சூழ்நிலையில் அது தொடர்பில் தகவல் வெளியிடும் போதே சம்பிக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர்,
நிதியமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பொருளாதாரத்தை முற்றாக வீழ்த்தியுள்ளார் என்ற அர்த்தத்தில் அல்லவா பசில் ராஜபக்சவை பற்றி கருத்து வெளியிடுகின்றனர். பசில் ராஜபக்ச பொறுப்பேற்கின்றார் என்பதற்காக நாட்டின் பொருளாதாரம் மேம்பட போவதில்லை. அவருக்கு நிதியமைச்சு வழங்கப்படுமா இல்லையா என்பது எமக்கு தேவையற்றது. எந்தவொரு ராஜபக்சவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு அங்குலமேனும் மேம்படுத்த முடியாது. அமைச்சு பதவி வகித்த ராஜபக்சக்களில் எவரும் தமது அமைச்சுகளில் அல்லது நிறுவனங்களில் நிதி ஒருங்கினை பேணவில்லை. அதேபோன்று எந்த ஒரு அரசு நிறுவனத்தையும் லாபமடைய செய்ததும் இல்லை. அவர்களால் பின்பற்றப்பட்ட பொருளாதார கொள்கையே இன்று நாட்டு மக்கள் நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபக்சக்கள் இலங்கையை இங்கிலாந்தின் அரசு சபை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். அவ்வாறானதொரு ஆட்சி முறை இலங்கையில் காணப்படவில்லை. இலங்கை ஒரு ஜனநாயக நாடாகும். இங்கு தகுதியுடைய பலர் காணப்படுகின்றனர். அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்தை சேர்ந்த சிலர் மாத்திரம் நாட்டை ஆட்சி செய்யும் முறை தற்போது உலகில் எந்தவொரு நாட்டிலும் கிடையாது எனவும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு அரசியலில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றங்கள். திரைமறைவில் மஹிந்த ரணில் கூட்டிணைவு. இலங்கை அரசியல் மட்டத்தில் அடுத்த வாரங்களில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போவதாக தென்னிலங்கை ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அமைச்சரவையில் மாற்றங்களை மேற்கொள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிய வருகின்றது. திறமையாக செயல்படாத அமைச்சர்கள் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார்கள் அல்லது முக்கியத்துவமற்ற பதவிகள் வழங்கப்படலாம் என அரச உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. திறமையின்மைக்கு அப்பால் சில அமைச்சர்கள் ஊழல் மற்றும் தவறான நடத்தை குறித்த பாரதூரமான குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர். இதேவேளை அமெரிக்காவில் இருந்து அவசரமாக நாடு திரும்பிய பசில் ராஜபக்ச நிதியமைச்சராக பதவியேற்க உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் பசில் அமைச்சரினதும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்த திட்டங்களை வகுப்பதே முக்கியமான பணியாக அமையும் என சிரேஷ்ட அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது நிதி அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நீண்ட இழுபறிக்கு மத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்துள்ளார். பதவியேற்றதும் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை அரசியல் மட்டத்தில் பெரிதும் பேசப்பட்டது. இதனையடுத்து அரசாங்க மட்டத்தில் பல அதிரடி நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்துள்ளன. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சுமூகமான இணக்கப்பாடுகள் சில எட்டப்பட்ட பின்னணியிலேயே ரணில் நாடாளுமன்றம் வந்துள்ளதாக பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். ரணில் விக்ரமசிங்க பதவி பிரமாணம் செய்ய சில நாட்களுக்கு முன்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அன்று வழங்கிய வாக்குறுதி நினைவுபடுத்திய பேராசிரியர் திஸ்ஸ விதாரண. இரட்டை குடியுரிமை கொண்டவர்கள் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் முரண்பாடற்ற யோசனை உள்வாங்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குறுதி வழங்கினார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்ப்பதாக லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவர் பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர் இரட்டை குடியுரிமையினை உடையவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தில் தடை விதிக்கப்பட்டது. இதனை சிறந்த ஒரு செயல்பாடு என வரவேற்றோம். இத்தடை அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தில் நீக்கப்பட்டது. இரட்டை குடியுரிமையினை உடையவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதுடன் அரசு உயர் பதவிகளில் தலைமைத்துவம் பதவி வகிக்கலாம் என அரசியலமைப்பின் 20வது திருத்த வரைவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெரமுன கூட்டணியின் பிரதான பங்காளி கட்சியினர் கடுமையான எதிர்ப்பை ஒன்றிணைந்து வெளிப்படுத்தினோம். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை தற்காலிக ஏற்பாடாக மாத்திரம் கருத வேண்டாம். இரட்டை குடியுரிமை உடையவர்களுக்கு 20வது திருத்தத்தில் வழங்கப்பட்ட சலுகை புதிய அரசியலமைப்பினூடாக நீக்கப்படும். இதேவேளை இரட்டை குடியுரிமை கொண்டவர் தொடர்பில் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள முரண்பாடற்ற யோசனை உள்வாங்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வாக்குறுதி வழங்கினார். இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெரமுன கூட்டணிக்கும் இடையிலான முரண்பாடுகள் நாளாந்தம் தீவிரமடைந்துள்ளதை தவிர குறைவடையவில்லை. பலபடி எங்கள் கூட்டணியை பலவீனப்படுத்தியுள்ளன. இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணுமாறு சிரேஷ்ட தலைவர்களுக்கு கோரிக்கை விடுத்தும் பயனற்றதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி உற்பத்தியாளர் நிறுவனம் இலங்கைக்கு விதித்துள்ள நிபந்தனை. இலங்கை அரசாங்கம் மில்லியன் கணக்கில் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யவுள்ள சீனாவின் கோவிட் தடுப்பூசி உற்பத்தியாளர் நிறுவனம் இலங்கையிடம் நிபந்தனை விதித்துள்ளது.
இந்த தகவலை சீன நிறுவனத்திடம் இருந்து தடுப்பூசிகளை இலங்கைக்கு தெரிவிக்கும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடம் கெலுன் லைவ் சயின் கம்பெனி லிமிடெட்டின் தலைவரான நடராஜா என்பவர் கோடிட்டு கொழும்பின் ஊடகம் ஒன்றுக்கு செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு அனுப்பப்படும் தடுப்பூசியின் விலையை எவருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது எனவும் அத்தோடு இந்த கொள்முதல் விலை விடயம் பொதுவில் பேசப்பட்டால் கூட இலங்கையுடனான உடன்படிக்கை முடக்கப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சீன நிறுவனம் நிபந்தனை விதித்துள்ளது. இது தொடர்பில் லைவ் சைன் லிமிடெட் தலைவர் நடராஜா 2021 ஜூன் மாதம் 13ஆம் தேதியன்று இலங்கையின் மருந்துகள் உற்பத்தித்துறை அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமனவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். தடுப்பூசியின் அதிகாரப்பூர்வ பெயர் கோவிட் வாக் எனும் இது பொதுவாக சினோவாக் கோவிட்-19 தடுப்பூசி என்று அழைக்கப்படுகின்றது. சினோவாக் லைஃப் சயின்டஸ் என்பது பீஜிங்கை தளமாக கொண்ட சினோவாக் பயோமெட்ரிக் பிரிவாகும் என்றார் நடராஜா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு சீன தடுப்பூசியான சினோவாக் இலங்கைக்கு ஒரு கோப்பி $15 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஏதோ பங்களாதேசுக்கு விற்பனை செய்யப்பட்டதை காட்டிலும் $5 அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் அது இலங்கையில் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து புதிய தடுப்பூசி தொடர்பில் சீன நிறுவனம் நிபந்தனையை விதித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தனது ட்விட்டர் செய்தியில் இது அனைத்து மருந்து நிறுவனங்களுக்கும் பொதுவான நடைமுறையாகும் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இலங்கை மிக விரைவான விநியோகத்துடன் சிறந்த விலையை பெறுவதாக சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் டாக்காவில் உள்ள சீன தூதரகத்தை மேற்கோள் காட்டி பங்களாதேஷின் விலை நிர்ணயம் உள்ளிட்ட கொள்முதல் உடன்படிக்கை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் விலை வேறுபாடு தொடர்பில் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வெளியாகியதாகவும் சீன தூதரகம் குறிப்பிட்டுள்ளது.